நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க இல்ல இடம் வாங்க போறீங்க இல்ல நீங்க NRI கஸ்டமர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கனாலும் ஏத்த ஒரு ப்ராப்பர்ட்டி டாப் 5 லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல போறோம். பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் ரயில்வே ஸ்டேஷன், அதோட பஸ் ஸ்டாண்டு அப்படியே சொல்லிட்டு பஸ் ஸ்டாப் முதற்கொண்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா உங்களுக்கு ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட், டிமார்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொன்னா நம்ம இதை தாண்டி போறது. நீங்க மணமலை நகர்ல இடம் வாங்க போறீங்கன்னா அது ஃபியூச்சர்ல ஒரு 5-10 வருஷத்துலயே வந்து உங்களுக்கு 5000 ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல ஸ்கூல், காலேஜஸ், எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருக்கிறதால நீங்க அபார்ட்மெண்ட் வாங்குற ரேட்டுக்கே என்னால வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா இந்த டாப் 5ல நீங்க அழகா சூஸ் பண்ணலாம். உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். வணக்கம் நண்பர்களே. ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ஜிஎஸ்டி ரோடு தாங்க. நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஜிஎஸ்டி சைட்ல வந்து பண்ணியிருக்கோம். நிறைய ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டது ஜிஎஸ்டியில் பெஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கோ வீடு கட்டுறதுக்கும் ஏற்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து சொல்லுங்க அப்படின்ட்டு. நம்மளும் சேனல் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிலாம் ரிவ்யூ பண்ணப்ப இந்த டாப் 5 பிரியாணி கடைகள்லாம் எங்கே இருக்கு, அதே மாதிரி வந்து இந்த மூவியில் டாப் 10 மூவிஸ் எது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்ப்பாங்களா, அந்த மாதிரியான வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல அதுவும் ஜிஎஸ்டி ரோட்ல பட்ஜெட்ல ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன, அதுவும் நிறைய பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிலே அதிகமாக இருக்கிறதால அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன பதிவு தான். இது ஜஸ்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. நான் ரோட்ல நின்று தான் பேசிட்டு இருக்கேன். ஜிஎஸ்டி பக்கத்துல சரௌண்டிங்ல பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கும் ஏத்த ஒரு ப்ராப்பர்ட்டி டாப் 5 லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல போறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க இல்ல இடம் வாங்க போறீங்க இல்ல நீங்க NRI கஸ்டமர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போடுறது நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே மக்களே, அட மழையில உங்களுக்காக வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா காரணமே இதை தாங்க. இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மரமேல நகர் சரௌண்டிங்ல எது பெஸ்ட்டா இருக்கோ அதை நீங்க பை பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த கண்டென்ட் நம்ம சேனலுக்கு புதுசு தான். ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பாரிசன் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை நெக்ஸ்ட் வந்து ட்ரை பண்றேன். பட் நம்ம இப்போ இருக்கிறது மரமேல நகருங்க. மரமேல நகர்னாலே உங்களுக்கு தெரியும் ஆன் ரோட் ஜிஎஸ்டி நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு சென்னை டு திருச்சி போற இந்த ஜிஎஸ்டி ரோட்ல பாருங்க பஸ்ஸுகள்லாம் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு லொகேஷன்ல இருந்து ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், மெடிக்கலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இது சரௌண்டிங்ல இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் ரயில்வே ஸ்டேஷன், அதோட பஸ் ஸ்டாண்டு அப்படியே சொல்லிட்டு பஸ் ஸ்டாப் முதற்கொண்டு இந்த மரமலை நகர்ல இல்லாத இதே இல்லைன்னு சொல்லலாம். அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா உங்களுக்கு ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட், டிமார்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொன்னா நம்ம இதை தாண்டி போறது. இப்படி ஒரு ஹைலைட்டான ஸ்பாட்ல இடம் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய குதிரை கொம்பா இருக்கும். அதுல ஒரு 5 ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். அது என்னங்கிறது சொல்றேன். அது எதனால வந்து பாத்தீங்கன்னா 5 மட்டும் செலக்ட் பண்ண அப்படிங்கிறது நான் வந்து லாஸ்ட்ல சொல்றேன். ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப் செல். ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். எல்லாருமே வந்து எதிர்பார்க்கறது இந்த இடத்துல இடம் வாங்கணும் அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும், அதே மாதிரி ஜிஎஸ்டி ரோட் பக்கத்துல இருக்கிறப்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரி இருக்கிறது ப்ராப்செல் தாங்க. ப்ராப்செலோட பட்ஜெட் வந்து ஸ்கொயர் ஃபீட் வெறும் 2780 ரூபாய்க்கு இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மற்ற ப்ராப்பர்ட்டியோட கம்பேர் பண்றப்ப ஆஃபர்லாம் இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. 10 கோல்டு காயினா இருக்கட்டும், 10 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி அவங்க எடுக்கிறப்பையும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. மற்ற ப்ராப்பர்ட்டியை கம்பேர் பண்றப்ப இவங்கள்ட்ட ஆஃபரும் இருக்கும், மற்ற ரேட்டை விட கம்மியாகவும் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு அப்ரிசியேஷன் வேற லெவலில் இருக்கும். நீங்க இப்போ 2580 ரூபா நீங்க இந்த இடத்துல நீங்க மரமலை நகர்ல இடம் வாங்க போறீங்கன்னா அது ஃபியூச்சர்ல ஒரு 5-10 வருஷத்துலேயே வந்து உங்களுக்கு 5000 ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ப்ராப்செல் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மரமலை நகர் அந்த ஜூனியர் கூப்பன் ரோடு சொன்னால அதுல இருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர் ஒரு 10 மினிட்ஸ்ல உங்களால ரீச் பண்ணிட முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமையா கொடுத்துட்டு இருக்காங்க. மார்க்கெட் பிரைஸ் 3500 ரூபா 4000 போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பார்சல் வெறும் 2780 ரூபாய் கொடுக்குறாங்க. ரெண்டாவது பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து RLD. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மரமலை நகர்ல இருந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். பட் இதையே நான் ரெண்டாவது பிளேஸ்ல சொல்றேன் அப்படின்னாலும் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ பிளாட் பக்காவா ரெடி பண்றாங்க கேட்டல் கம்யூனிட்டியோட. பட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 3500 ரூபாய் கொடுக்குறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆஃபர் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ப்ராப்செல்ல இருக்கு, இதுல ஆஃபர் கிடையாது, அவ்வளவுதான். மற்றபடி வந்து டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் டிஸ்டன்ஸா இருந்தாலும் ரேட் கம்பேரிசன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த RLD வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டாவதா சொல்றேன். அடுத்த பொசிஷன் மூணாவதுல வந்து பாத்தீங்கன்னா யுனிடெட் சொல்றேன். இங்க மோஸ்ட் ஆஃப் எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யுனிடெட் வந்து நம்ம வந்து டாப் பொசிஷன் சொன்னா கூட இதுல ஆல்ரெடி வந்து வீடுகள் வந்துடுச்சு, கேட்டட் கம்யூனிட்டி பக்காவா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஜிஎஸ்டி ஜூனியர் கூப்பன் அந்த ரோட்லயே போனோம் அப்படின்னா கூடுவாஞ்சேரி கனெக்டர் ரோட்லயே உங்களுக்கு ஜஸ்ட் பக்கத்துலயே தாங்க இருக்கு. ஜஸ்ட் ஒரு
15 நிமிஷத்துல போயிடலாம்னு வச்சுங்களேன். பட் இவங்க வந்து கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3300 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸோட வந்து கம்பேர் பண்றப்ப ரேட் அதிகம். பட் அங்கே வீடுகள்லாம் வந்துடுச்சு. நீங்க வந்து இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சினாலும் ஜஸ்ட் அவங்க வந்து இந்த கூகுள் மேப்ல போயிட்டு செக் பண்ணிட்டு நீங்க பார்க்கலாம். அங்கே இடம் இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு தான். ஸோ அடுத்தது நம்ம 4வது பிளேஸாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லணும். இந்த ஐரா ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சரௌண்டிங்கில் நிறைய ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிளாம்பாக்கமாக இருக்கட்டும், மரவில நகராகட்டும், எக்கச்சக்கமாக பண்ணுறாங்க. ஆனால் நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இது 4வது பிளேஸில் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க பெஸ்ட்டாக பண்ணாலுமே நம்ம ஜிஎஸ்டியோட கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதாவது கூடுவாஞ்சேரி காயம்பேடு ஜங்ஷன் சொல்லுவாங்களா, அந்த கனெக்டிவிட்டி பக்கத்தில் இருக்கிற மாதிரி அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறதால நம்ம ஜிஎஸ்டி மரவில நகர்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகங்க. ஃபர்ஸ்ட் பார்க்குற 3 விட இது டிஸ்டன்ஸ் கூட இருக்கிறதால இதை வந்து 4வது பிளேஸ்ல கொடுக்குறாங்க. இந்த ஐரா டெவலப்பர்ஸோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3200 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க. ஸோ ஆஃபர் அப்படிங்கிறது கிடையாது, வெறும் 3200 மட்டும் கொடுக்குறாங்க. லாஸ்ட் 5வதா வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உள்ள போகிற மாதிரி இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரவில நிலையங்கள் ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் கிட்ட உள்ள வந்து சரௌண்டிங் போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் இங்கே ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இவங்க ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறத விட இவங்க வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, நீங்கள் பட்ஜெட் நல்லா இருக்கு இங்கே வாங்கினா கூட உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஃபெலிக்ஸாவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் மக்களே. இப்போ பார்த்த 5 பிளேஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மெயின் சஜஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி அங்கே இருக்கிற லொக்கேஷன் அட்வான்டேஜ், ஸோ அங்கே என்னென்ன மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னேன். இது வந்து யார் மனசையும் வந்து புண்படுத்துதோ இல்லை இவனுக்காக பண்ணுறோம் அப்படின்னு ஜஸ்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இன்ட்ரோவில். இது ப்ரொமோஷன் கிடையாது. முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ எப்படி இருக்குமோ, ஒரு டாப் 10 மூவிஸ் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம மரவில ஜிஎஸ்டி. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கூடுவாஞ்சேரி பெருங்குளத்தூர் தாம்பரத்துக்கு அடுத்து செம்ம டெவலப்மான ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரவில நகர் தான். இந்த இடத்துல ஸ்கூல், காலேஜஸ், எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்கிறதால நீங்கள் என்ஆர்ஐ கஸ்டமராக இருந்தாலும் சரி, இங்கே லோக்கலில் சிட்டி சைடில் நீங்கள் இடம் தேடிட்டு இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட் வாங்குற ரேட்டுக்கே என்னால் வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த டாப் 5ல நீங்கள் அழகாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜிஎஸ்டியில் தான் நிறைய பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. அங்கே டாப் மோஸ்ட்ல இருக்கிறது நம்ம மரவில நகர் தாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம மிஸ்டர் தண்டசோர் கீழே வந்து நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அழகாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் எங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எங்கே இடம் வாங்கலாம், எங்கே வீடு கட்டலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. ஸோ இவ்வளோ தூரம் நான் மழையில் நனைஞ்சிக்கிட்டு உங்களுக்காக வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ அந்த ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்ச ட்ரெண்டிங்கான விஷயங்கள், ஸோ இந்த மாதிரி டாப் 5 அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நண்பா. நன்றி, வணக்கம்.